எல்லோருக்கும் வணக்கம். நான் கிறிஸ்மஸுக்கு நான் என்னெல்லாம் பலகாரம் நான் எப்படிலாம் பண்ணுனேன் அப்படின்ட்டு இது ஒரு சின்ன ஒரு வீடியோ இது. ஆக்சுவலா இது வந்து உங்களுக்கு போர் அடிக்குமான்னு தெரியல. இது ஒரு நான் ஷார்ட்ஸா தான் நான் சின்ன சின்னதாவது எடுத்ததுன்னா, அது ஷார்ட்ஸா போடும்போது நெறைய வருமே அப்படின்ட்டு நான் மொத்தமாட்டே நான் ஒரு லாங் வீடியோவாவே அத அப்படி மாத்தி நான் போட்டுட்டேன்னா, இது வந்து ஆக்சுவலி நான் கிறிஸ்மஸ்க்கு 1 வாரத்துக்கு முன்னாடி ஃபாத்திமா கிச்சன் அந்த சேனல பார்த்து நான் இது வீட் ஜாகரி யூஸ் பண்ணி பண்ண கேக் இது. அப்புறம் இது கிறிஸ்மஸ்க்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 25ஆந்தேதி கிறிஸ்மஸ்னா 22ஆந்தேதி நம்ம வந்து எல்லாம் பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. பொரிக்கிறதுக்குள்ள பாத்திரங்கள் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாதுல்ல. எடுத்து போடுறது. அதெல்லாம் அப்படி ரெடி பண்ணி வச்சுட்டு, ஃபர்ஸ்ட்டு வந்து என்னதான் நம்ம யூடியூப்ல என்ன போட்டிருந்தாலும், நம்ம நோட்ல எழுதி வச்சிருப்போம்ல டைரியிலலாம், அதுதான் ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஈஸியா பார்க்க முடியிறதாட்டு இருக்கும். எப்பவுமே எல்லாருக்கும் அவங்க அம்மா செய்த ரெசிபீஸ், அவங்க அம்மாட்டருந்து படிச்சது தான் நமக்கு வந்து எப்பவுமே நம்ம கண் முன்னுக்க வந்து நிக்கும். நானும் அதே மாரி தான். எப்பவுமே அம்மா சமையல் தனியா நான் ஒரு டைரியில எழுதி வச்சிருப்பேன்னா, அதுவும் அந்த கிறிஸ்மஸ் நேரங்கள்ல அம்மா என்னலாம் செய்வாங்க, அந்த வரிசையில அப்படின்னு நான் எழுதி வச்சிருப்பேன்னா, எங்க அம்மா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்பவுமே சீடை செய்வாங்க டைமண்ட் கட்ஸ்ன்னு. அதனால நானுமே எப்பவும் அந்த பழக்கத்தில எனக்கு அதுதான் முதல்ல அப்படி செய்தா தான் அடுத்தது எல்லாமே அப்படி செய்ற மாதிரியே இருக்கும். இது வந்து ஆக்சுவலி மைதா மாவு தான். இது வந்து எங்க அம்மாக்கு பாட்டி அவங்க காலத்திலேயே இருந்து இந்த மைதா மாவுல தான் இது எல்லாமே செய்றது. எல்லாருமே அவங்கெல்லாம் நெறைய வருஷங்கள் இருக்க தான் செய்தாங்க. மைதா மாவு பழைய காலத்துலேருந்தே எல்லாரும் சாப்பிட தான் செய்றாங்க. ஆனா நெறைய பேர் அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது எப்படின்னு தெரியாது. ஆனா நான் எப்பவுமே இந்த மாதிரி அம்மா செய்த அந்த இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்றது. எப்பவுமே நம்ம இந்த மாரி நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கு முன்னாடி கடவுள்ட்ட எப்பவுமே நல்லா ப்ரேயர் பண்றது. ஒரு எண்ணெய் பாட்டில ஃபர்ஸ்ட்டு உடைச்சு ஊத்திட்டு, ஃபர்ஸ்ட்டு ஒரு குட்டியாட்டு ஒண்ணு போட்டு அது பொரிஞ்சு வந்தோனே இந்த மாரி டைமண்ட் கட்ஸ் இருக்குல்ல, இத சீடன்னு சொல்லுவாங்க, கலாகலான்னு சொல்லுவாங்க, டைமண்ட் கட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. இது நான் செய்தேன்னா, எங்க வீட்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அகிலுக்கு ஃப்ரெண்டு ஆதிதேவ், இன்னும் அவன் ஹாஸ்டல்ல இருந்த ஹிருதே, இவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப 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 பிடிக்கும். அடுத்து வந்து அத ஃபர்ஸ்ட்டு செய்ததுக்கப்புறம் நம்ம அச்சு முறுக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு, இதுக்கு வந்து பச்சரிசி தான். ஒரு 4 கப்பு பச்சரிசிய ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சாச்சுது. எடைய நம்ம இந்த மொள போட்டிருந்தோம்ல, அதுவும் எப்படி இருக்கணும், அப்படி அப்படி நம்ம வந்து அப்பப்போ பார்த்துட்ருக்கிறது. அதாவது பண்டிகைகள் எல்லாமே நமக்கு ஒரு உற்சாகத்த கொடுக்கும். நம்ம நெறைய நம்ம தயாரிப்புகள் நம்ம செய்வோம்ல, அதுவே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நமக்கு மட்டும் இல்ல, நம்ம வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது நல்ல குட் வைப்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாரி இருக்கும். இது ஆக்சுவலி 2 மணி நேரம் நம்ம ஊற வச்ச அந்த அச்சு முறுக்குக்குள்ளத நம்ம வந்து அரிசிய நம்ம காய போட்டுருக்கிறேன் நான். ஒரே பாத்திரம் தான். ஃபர்ஸ்ட்டு சீடை பண்ணிட்டு, அடுத்த ரெசிபி இது ஆக்சுவலி வந்து கல்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்காய் பால் போட்டு மைதா மாவுல பட்டர்லாம் போட்டு செய்றது. இது ஆக்சுவலி வந்து கோவன் ரெசிபி தான். நம்ம ஊர்ல இத சீப்பு சீடை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆக்சுவலி இது வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு எங்க வீட்டு பக்கத்துல முந்தி சீமான்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவ வந்து ஒரு டைம் கிறிஸ்மஸ்க்கு செய்தி கொண்டு இத தந்தா. டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. "இது எப்படி செய்த?" அப்படின்ட்டு. அவ இந்த மெத்தட் சொல்லிக் குடுத்தா. அவட்ட இருந்து நான் இது படிச்சது தான். அவட்ட படிச்சதுக்கப்புறம் எல்லா வருஷமும் நானும் இது வந்து செய்துக்குவேன். இதே மாவுல 2 மெத்தட்ல பண்ணலாம். இது இந்த மாரி சுருண்டு சுருண்டு இப்படி இருக்குல்ல. இதே இது ஆக்சுவலி வந்து நம்ம நம்ம வீட்ல இருக்க குட்டி பசங்க இருப்பாங்கல்ல, குட்டி பசங்க இல்ல குட்டி பசங்க இப்ப பெருசா வளர்ந்துட்டாங்க எங்க வீட்ல. அவங்க சின்னதா இருக்கும்போதே நான் அவங்கள்ட்டயும் இந்த மாரி உருண்டை உருண்டையா பிடிச்சு குடுத்துட்டு செய்ய சொல்லுவேன். அவங்களும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டா செய்வாங்க. அதே மாவுல இது வந்து கல்கல் தான். ஆனா இதுக்கு பேரு வந்து கோல்மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கு ஷேப்ல இருக்கும். இது 2மே கோவன் ரெசிபி தான். அவங்க எல்லா கிறிஸ்மஸ்க்கும் அவங்க வீடுகள்ல இது வந்து பண்ணுவாங்க. அதனால அதையுமே அப்படி வந்து நான் அத ஒரே மாவுல அ ஒரு பாதிக்கு இந்த மாரி பண்ணுவேன். மீதி வந்து இந்த மாரி சங்கு ஷேப்ல செய்துருவேன். இது ஃபர்ஸ்ட்டு நம்ம பொரிக்கும்போது எப்படி இருக்கும்னா, நல்ல சாஃப்ட்டாட்ட ஆயிரும். நமக்கு அது பொரியாத மாதிரியே இருக்கும். ஆனா எடுத்து வெளிய வச்சாச்சுன்னா, நல்லா நமக்கு வந்து கொஞ்ச நேரத்திலே வெளிய நல்லா கிறிஸ்பாவும், உள்ளுக்க நல்லா சாஃப்ட்டாட்ட ஆயிரும். ஆக்சுவலா எனக்கு நான் ஃபர்ஸ்ட் அப்படிதான் நெனச்சேன். இது என்ன இப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுச்சுது. இது வந்து ஃபர்ஸ்ட்டு பொரிக்கும்போது சாஃப்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் தான் நல்லா கிறிஸ்பா வரும் அப்படின்ட்டு.
அது செய்ததுக்கப்புறம் அச்சு முறுக்குக்கு நம்ம வந்து இத வந்து மிக்ஸியில திரிச்சுட்டு, அரிப்பு வச்சு அரைச்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாவுலயே நம்ம புட்டெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, வறுத்து புட்டெல்லாம் பண்ணிக்கலாம். இதில வந்து அந்த மாவுல வந்து தேங்காய் பாலு, முட்டை, எள்ளு, கொஞ்சம் பொடிச்ச சீனி எல்லாமே போட்டுட்டு, அச்சு முறுக்கு நம்ம பண்றது. இந்த அச்சு வந்து நம்ம வந்து நல்லா அந்த எண்ணெயில சூடு பண்ணிட்டு, அந்த மாவு ஃபுல்லா கவர் ஆகக்கூடாது. அது வந்து ஒண்ணொண்ணு ஃபுல்லா கவர் ஆயாச்சுன்னா வெளிய வராது. ஒரு இது இப்படி போட்டுட்டு, அடுத்து கொஞ்ச நேரம் அது வந்து நம்ம எண்ணெயில வச்சுட்டு, அடுத்த இது எடுத்து போடணும். அந்த அச்சு முறுக்குலயே 2, 3 அ ஷேப்பெல்லாம் உண்டு. இத கோவன்ஸ் வந்து ரோஸ் குக்கீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இது வந்து கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஸ்பெஷல் முந்திரி கொத்து. இதுக்கு ஆக்சுவலி வந்து சிறுபயிறு வந்து சுக்கு, ஏலக்காய்லாம் போட்டு வறுத்துட்டு, கொஞ்சம் நெய்யில நல்லா ப்ரவுன் ஆட்டு இந்த மாரி தேங்காவ வறுத்து எடுத்துக்கணும். அப்புறம் அதில அந்த சட்டியிலேயே கொஞ்சமாட்டு எள்ளையும் நல்லா வறுத்து எடுத்து போட்டுக்கணும். அப்புறம் அந்த சிறுபயிறு நல்லா வறுத்தத வந்து ரொம்ப பட்டு போலயும் இல்ல, ரொம்ப கொர கொரப்பாவும் இல்ல. கொஞ்சம் நமக்கு கடிக்கும்போது நல்லாருக்கும்ல, அந்த பதத்தில பொடிச்சு எடுத்துட்டு, அதிலேயே இந்த தேங்காய், எள்ளு, உப்பெல்லாம் போட்டுட்டு கருப்பட்டி இதுக்கு பாகுபதம் எதுவுமே கிடையாது. சும்மா நம்ம கருப்பட்டிய நம்ம காய்ச்சி கல்லெல்லாம் இல்லாம அப்படி நம்ம வடிச்சு விட்டுட்டு, இந்த மாரி உருண்டையாட்டு நம்ம பிடிச்சு நம்ம போட்டா போதும். இதெல்லாம் எங்க ஊர்களெல்லாம் அதாவது நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது, இப்பவுமே ஊர்ல அப்படியே தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். இது செய்வாங்களான்னு தெரியல. செய்ற வீடுகள்ல இது ஆக்சுவலி இப்படி கையில இப்படி பிடிச்சிட்டு நல்லா இப்படி இருக்கும்போது, இந்த மாரி கரண்டி வச்சு எடுத்தா நல்லா அழகா வரும். ஊர்லலாம் நான் சின்னதா இருக்கும்போதெல்லாம் எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, 2 கிலோ அ 1 கிலோவுக்கு மேலேயே தான் இந்த மாரி உருட்டி போடுவாங்க. அந்த மொறம் இருக்குல்ல, சொலவுன்னு சொல்லுவாங்க. அதில 2 சொலவு 2 மொறம் ஃபுல்லாவே நெறைய இந்த மாரி உருண்டை பிடிச்சு வச்சிருப்பாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் இந்த சிறுபயறு வந்து இப்ப மிக்ஸியில திரிக்கும்ல, முந்தி வந்து திருகல்ன்னு இருக்கும். அதுக்குள்ள போட்டு தான் அது உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அத அப்படியே போட்டு திருக்கி எடுக்கிறது. நாங்க அத வந்து காய வச்சுரணும் அப்படி. காயனா சும்மா 1 டே ஃபுல்லா இல்லன்னா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அத வந்து நம்ம வந்து முந்திரி கொத்து நம்ம பண்ணலாம். அது அப்படி நான் போட்டுட்டே, இது நான் என்ன பண்ணேன்னா, உளுந்து போட்டு முறுக்கு இது. ஆக்சுவலி இது நான் அனு சமையலறை சிஸ்டர்ட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி, அவங்க தீபாவளிக்கு சேர்ந்தத நான் படிச்சுட்டு, போன வருஷமும் நான் இத செய்தேனா, இது அந்த உளுந்து வந்து நம்ம குக்கர்ல வேக வச்சுட்டு, அதில ஒரு 4 1/2 கப்பு அரிசி மாவு போட்டு அந்த மாதிரி செய்தது தான். நான் கொஞ்சம் போர்ஷன் இந்த மாரி எடுத்துட்டு, அதில கொஞ்சம் வத்தல் பொடியும் போட்டு, இந்த மாரி முள்ளு முறுக்கு மாரியும் பண்ணேன்னா, முள்ளு முறுக்கு மாரி பண்ணது கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும். ஒரே மாவுலே 2 மெத்தட். அந்த முள்ளு முறுக்கு மாதிரி பண்ண அந்த வத்தல் பொடி போட்டு பண்ணது, எனக்கு ஒரு ஐடியா தான். நான் இதுவுமே அதிபனுக்கு அந்த மாரி சுத்துறதுக்கு இதெல்லாம் காட்டிக் குடுத்தேன். இதுவுமே அப்படிதான் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம செய்யும்போது, அவங்களுக்கும் படிச்சு நம்ம குடுக்கும்போது, அவங்களும் நல்ல ஆர்வமா செய்வாங்கல்ல. இது முறுக்கு வந்து இப்போ ஒவ்வொருத்தருக்கா நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, குட்டி குட்டி முறுக்காட்டு ஒரு 4 முறுக்கு செய்தோன்னா, ஒரு வீட்ல 4 பேர் இருந்தா ஆளுக்கு 1 எடுத்துருவாங்க. இல்லன்னா பெரிய முறுக்காட்டு அந்த மாரி சுட்டு வச்சுக்கலாம். இது வந்து நான் காலையில இது உருண்டை பிடிச்சோன்ல, இது இப்போ நைட்டு ஆயிட்டுது. இதுக்கு வந்து நம்ம அரிசி மாவு இருக்குல்ல, நம்ம அச்சு முறுக்குக்கு பண்ணோம்ல, அதே சேம் அரிசி மாவு தான். தனியா நான் ஆக்சுவலா 1 கப்பு நான் ஊற போட்டு அத பொடிச்சு வச்சிருக்கிறேன். அதில கொஞ்சம் மஞ்சள் பொடியும், கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டா போதும். இந்த முந்திரி கொத்த ஃபர்ஸ்ட்டு 1 வந்து சும்மா முக்கி அப்படி போட்டுட்டு, அடுத்தது 3, 4 அந்த மாரி அந்த இதில முக்கி எடுத்து பொரிக்கணும். முந்திரி கொத்துனா என்னன்னா, ஆக்சுவலி நம்ம கிரேப்ஸ் இருக்குல்ல, அ எங்க ஊர்கள்ல வந்து அத முந்திரி பழம் அப்டின்ட்டு சொல்லுவாங்க. இப்போ கிரேப்ஸ்ன்னு சொல்றாங்க. பழைய காலத்தில அத முந்திரி பழம். அப்ப இது பார்க்கறதுக்கு அந்த கிரேப்ஸ் கொத்து மாதிரியே இருக்குல்ல. அதனால இதுக்கு பேரு முந்திரி கொத்துன்னும் பேர் வந்துச்சுது. இது ஆக்சுவலி ஒரு ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது ஆக்சுவலி எங்க வீட்டு பக்கத்தில தான் சுஜான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க ஒரு டைம் ஒரு கிறிஸ்மஸ் டைம்ல கொண்டு வந்து செய்து கொண்டு தந்தாங்க. இது எப்படி டிஃப்ரெண்ட்டா இருக்குதே! அப்டின்ட்டு அத அவங்கட்ட படிச்சு அது செய்தது. அப்புறம் இது வந்து சோமாஸ். சோமாஸ் வந்து எப்போதும் செய்யும்போதும் எனக்கு எங்க ஆச்சி ஞாபகம் வரும். எங்க அம்மாவோட அம்மா. அவங்க திருச்சில இருக்கும்போது எப்பவுமே இந்த சோமாஸ் வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க. இந்த மாரி சுருட்டி இந்த மாரி பண்ற மெத்தட் எங்க வீட்டு பக்கத்தில முந்தி சாயிதா சிஸ்டர் சேச்சி அப்படின்ட்டு கொச்சின்லேருந்து ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்கட்ட இருந்து படிச்சது. நான் பண்ற ரெசிபீஸ் இதில எல்லாமே அம்மாட்ட படிச்சது, அப்படி ஒவ்வொருத்தட்டையா படிச்சது, இதில எல்லாமே சேர்ந்து இருக்கும்.
இது வந்து உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து அந்த குருவிக்கூடு இருக்குல்ல, நெஸ்ட்டு அந்த மாரி டைப்பில. அது ஃபர்ஸ்ட்டு ஏன் பொரிச்சுட்டு இதை ஏன் ஃபர்ஸ்ட்டு பொரிக்கேன்னா, அதுக்கு கொஞ்சம் நெறைய எண்ணெய் வேணும். அதனால அது நெறைய எண்ணெய் இருக்கும்போது, அத பொரிச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அந்த சோமாஸ பொரிச்சு எடுத்தேன். அப்புறம் இது கேரட் கேக்கு. இது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இதுவுமே எங்க வீட்டு பக்கத்தில, எங்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல ராஷ்மின்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவட்ட படிச்ச கேக்கு தான். இது எங்க வீட்ல நான் செய்தோம்னா, எல்லாருக்கும் வீட்டுக்கு வர கெஸ்ட்டு, நான் யாருக்கெல்லாம் குடுக்குறேனோ எல்லாருக்குமே அது பிடிக்கும். இந்த கிச்சன் நம்ம டேபிள் இருக்குல்ல, ஃபுல்லா மெஸ்ஸியாட்டு அப்படியே இருக்கும் ஃபுல்லாவே. அ ஒரு 2, 3 நாள் அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு வரையும் இது இப்படி தான் இருக்கும். ஆ அது திரும்ப ஒரே கப்பு மெஷர்மெண்ட்லேயே எல்லாத்துலயும் போட்டுட்டு, கிறிஸ்மஸ் அந்த 24த் நைட்டு வந்து வந்தாச்சுது. படபடன்னு அட்வென்ட் கலண்டர நம்ம லாஸ்ட் ஒன் இருக்குல்ல, அத எடுத்து அப்படியே வீடியோவும் போட்டுட்டு, அப்படி சர்ச்சுக்கு கிளம்பியாச்சுது. இது வந்து பார்ட் 1 ஆட்டம் உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன். அடுத்த வீடியோ நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வந்து, அடுத்தது வந்து நான் ஷேர் பண்றேன். இது வந்து உங்களுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு வரக்கூடிய பண்டிகைகள், இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த மாரி நம்ம எதுவுமே பிளான் பண்ணி பண்றோம் அப்டின்னா, நமக்கு கொஞ்சம் இந்த வீடியோஸ பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தட்டியா நம்ம பார்க்கும்போது, நமக்கு சின்ன சின்ன ஐடியாஸ் கிடைக்கும்ல. அதுக்காகவே நான் இத ஷார்ட்ஸா இருந்தத நான் வந்து ரொட்டேட் குடுத்து இத லாங் வீடியோவே கன்வெர்ட் பண்ணிட்டு அப்படியே போட்டுட்டேன். நான் கிறிஸ்மஸ் டைம்ல ஒவ்வொரு ஷார்ட்ஸா போடுறதுக்கு எனக்கு டைம் இல்ல. எடிட் பண்ணி போடுறதுக்கு. அதனால அத எடுத்தத நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு, நான் ஒரு வீடியோவாவே நான் லாங்காட்டே போட்டுட்டேன்னா, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இது கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான். இதெல்லாம் ஆக்சுவலா நான் போடல. நெறைய வீடியோஸ் இருக்குது. நான் ஒன்னொன்னாட்டு நான் எடிட் பண்ணி எல்லாமே நான் இந்த பொங்கல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே போட்டு முடிக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன் நான். அதனால பொறுத்து போடுவேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது வீடியோஸ பாருங்க. இது வந்து ஆக்சுவலி பேரின்ல தான் சேக்ரட் ஹார்ட் ஸ்கூல் இருக்குல்ல, அங்க தான் கிறிஸ்மஸ் மாஸ் நடக்கும். கிறிஸ்மஸ் மாஸ் முடிஞ்சுட்டு கடைசில வந்து இந்த பேபி ஜீசஸ் இருக்காங்கல்ல, அவங்கள நம்ம எல்லாரும் போய் முத்ததுக்கணும் அங்கங்கேயே வச்சிருந்தாங்க. முத்திட்டு அப்புறம் இங்க வந்து நல்ல கேக்கெல்லாம் குடுத்தாங்க. ப்ளம் கேக்லாம் குடுத்தாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உள்ளது எல்லாமே நான் அடுத்த வீடியோல போடுறேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அ உங்களுக்கு இது ஏதாவது ஒரு ஐடியாஸ் இதில கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ ஸோ மச்.